நம்முடைய ஆண்டவர் அவருடைய வசனத்தின்படியே நம்மை நன்றாக நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாததா இருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவன் தம்முடைய வார்த்தையிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறார், அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் வசனமே சத்தியம் என்றும் இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நான் என் வசனத்தை மகிமைப்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் கர்த்தருடைய வசனம் மிக மிக முக்கியம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு நாம் அறிக்கை செய்யும் பொழுது தேவன் தம்முடைய வார்த்தையிலே உண்மையுள்ளவராய் இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளின்படியே கர்த்தர் நம்மை நினைக்கிறவராக, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார் என்கிற தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பிரசங்கத்துக்கான முக்கிய வேத வசனமாக பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். ஆதி முதலாக தேவன் செய்து வருகிற கிரியைகளை மனுஷன் கண்டுபிடிக்க மாட்டான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், என்ன செய்ய போகிறார் என்பதை தேவ பிள்ளைகள் தவிர, பரிசுத்தவான்களுக்கு தவிர, அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு தவிர மற்ற யாருக்கும் தெரியாது. அடுத்து இந்த உலகத்திலே தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இங்கே வாசிக்கிறோம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறாராம். முதல் குறிப்பாக தேவனுடைய காலத்திற்காக, நேரத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய காலத்தை அறியாமல், தேவனுடைய நேரத்தை அறியாமல் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறவர்களும் உண்டு. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய காலத்தை அறிகிற அனந்த ஞானத்தை தந்து அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. அப்படி என்றால் தேவனுடைய காலத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். தேவன் நமக்காக ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். நமக்காக தேவன் ஒரு நேரத்தை வரைந்திருக்கிறார். அவருடைய காலத்துக்காக, அவருடைய நேரத்துக்காக யாரெல்லாம் ஜெபத்தோடு காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்விலே தேவன் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். 1 பேதுரு 5வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுக்காக ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும். அவருடைய சிறகு நிழலிலே நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் அடங்கிறதே கிடையாது. அடங்காம போயிட்டு தான் ஆபத்தில் சிக்கிக் கொள்றாங்க. அடங்காம வாழ்ந்துதான் பெரிய கஷ்டத்திலே மாட்டிக்கிறாங்க. ஆனால் இங்கே பேதுரு அப்போஸ்தலன் மிக தெளிவாய் சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்க. ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நாள் உங்களுக்கு உயர்வின் நாள், அந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிமையின் நாள்.
அந்த நாள் உங்களுடைய கண்ணீருக்கு முற்றுப்புள்ளியை வைக்கிற நாள். அந்த நாள் உங்களுடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறுகிற நாள். அந்த நாள் உங்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்கு மாறி நீரூற்றாய் மாறுகிற நாள். அந்த நாளுக்காக கர்த்தருடைய பிள்ளைகள் காத்திருக்க வேண்டும். லேவியராகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். ஏற்ற காலத்திலே ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் மழை காலத்தை படைத்தார், குளிர்காலத்தை படைத்தார், வெயில் காலத்தை படைத்தார். அது மாறாம இருக்குது. அப்படியே ஏற்ற காலத்திலே தேவன் மழையை பூமியிலே தருகிறாரா? அன்பான தேவ பிள்ளைகளை, ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கும் பொழுது தேவன் நமக்கு ஆசீர்வாத மழையை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு விவசாயி அவன் விதைத்த அந்த விதைகளை விதைத்த பின்பு மழைக்காக அவன் காத்திருக்கிறான். எப்பொழுது மழை வரும், எப்பொழுது என்னுடைய பயிர் மேல் அந்த மழை பொய்யும், எப்பொழுது நான் விதைத்த இந்த விதைகள் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் என்று அவன் அதிக ஜெபத்தோடு காத்திருக்கிறான். வானத்தை பார்த்து காத்திருக்கிறான். இதை குறித்து யாக்கோப்பு அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, யாக்கோப்பு 5வது அதிகாரத்திலே 7வது 8வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் வருமளவும் நீங்கள் நீடிய பொறுமையுள்ளவர்களாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. கவனியுங்கள் தேவ பிள்ளைகளே, ஒரு விவசாயி எப்படி முன்மாரிக்காகவும் பின்மாரிக்காகவும் காத்திருக்கிறானோ அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நீடிய பொறுமையாய் இருந்து நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டுமாம். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று யாக்கோப்பு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தலைகள் எல்லாம் முற்றிலும் உயர்த்தப்படுகிற நாள். அது மகிமையின் நாள், அது வருகையின் நாள். இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் பரலோக மகிமைக்கு நீங்கள் போகாவிட்டால் இந்த உலக பிரகாரமான எல்லா விதமான ஆசீர்வாதமும் நஷ்டம்தான். இன்றைக்கு மனிதர்கள் இந்த உலகத்தில் உயர்த்தப்படணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், பெரிய வீட்டை கட்டணும், லக்ஸரியா வாழணும்னு நினைக்கிறாங்க. ஒரு காரியத்தை சொல்ற, நல்ல கவனிங்க, கர்த்தரை நம்புகிற யாவரையும் கர்த்தர் செழிக்க செய்கிறது உண்மைதான். ஆனால் இந்த உலகத்தோடு நாம நம்முடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடாது. இதிலும் மேலான ஒரு பரம ராஜ்யம் இருக்கிறது. அதையல்ல, அதிலும் மேலான பரம பாக்கியத்தை தேவ பிள்ளைகள் வாஞ்சித்தார்களாம். தேவன் கட்டி உண்டாக்கின நகரத்துக்காக தேவ பிள்ளைகள் காத்திருந்தார்களாம். பரலோக மகிமையை நாம் பெற்றுக்கொள்கிற நாள், அது ஆனந்தத்தின் நாளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோக இன்பமே எனக்கில்லை என்றால் பூலோக வாழ்வெல்லாம் வீணானதே. பரலோக இன்பமே எனக்கில்லை என்றால் பூலோக வாழ்வெல்லாம் வீணானதே. ஸ்தோத்திரம் செய்வேன், ஸ்தோத்திரம் செய்வேன் என் இயேசுவின் திருநாமமதை என்றென்றுமா. பரலோக இன்பமே எனக்கில்லை என்றால் பூலோக வாழ்வெல்லாம் வீணானது. அல்லேலூயா. ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திலே நாம் அடங்கி இருக்க வேண்டும். பயிரிடுகிறவன் தன்னுடைய பயிர் முதிர்ச்சி அடையும் வரைக்கும் அவன் காத்திருக்கிறான். அள்ளி தூவும் விதைகளை கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான். தான் விதைத்த விதைகளை அறுத்து கொண்டு வரும் பொழுது அவன் கம்பீரத்தோடு வருவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கணும், நாம் காத்திருக்கணும்.
நீங்க காத்திருந்து ஜெபிச்சீங்களா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஆமென். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. இயேசுவும் அவருடைய சீசர்களும் கானா ஒரு திருமணத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். அந்த கானா ஒரு திருமணத்தில் திராட்சரசம் குறைவுபடுகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய தாய் இயேசுனிடத்துல வந்து அவங்க சொல்றாங்க, அங்க திராட்சரசம் இல்லப்பான்றாங்க. உடனே இயேசு அந்த அம்மாவுக்கு கொடுத்த ஒரு பதில், என் வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய வேலை வந்த பொழுது தண்ணி திராட்சரசமாய் மாறியது. திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இயேசு சொன்னதை வேலைக்காரர்கள் செய்த பொழுது தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது. என் வேலை இன்னும் வரவில்லை என்று இயேசு சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனியுங்கள். அப்பனா திராட்சரசம் குறைவுபட்ட போது என்று வேதம் சொல்லுது இல்லவா? அப்பதான் முழுசும் திராட்சரசம் இல்லாம போகல, திராட்சரசம் குறைவுபட்டிருக்கு. அப்ப ஆண்டோட வேலை எப்போ வரும்னா, முழுசும் திராட்சரசமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் வரும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஏதோ இருக்கிறேன் அப்படின்னா அவருடைய வேலை வராது. ஒன்றும் இல்லையா தகப்பனே நீங்க தான்ப்பா அப்படின்னு நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது அவருடைய வேலை வரும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், ஏதோ இருக்கிறேன். சிலர் விசாரிச்சு பாருங்க, எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிறேன். அப்ப இரு, ஏதோ. சிலர் என்னங்க நல்லா இருக்கீங்களா? சுமாரா இருக்கிறேங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க ஏதோ இருக்கிறேன், சுமாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாதபடி ஆண்டவருடைய கிருபையினால நல்லா இருக்கிறேன்னு சொல்லணும். நம்முடைய பேச்சை நம்ம மாத்திக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பத்தி கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தை சாராளுக்காக வைத்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, உற்பத்தி கால திட்டத்திலே திரும்பவும் நான் உன்னிடத்துல வருவேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். ஆமென். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தேவன் ஒரு காலத்தை சாராளுக்காக ஆபிரகாமுக்காக குறித்திருந்தார். அந்த காலம் வந்த பொழுது அவங்களுடைய மலட்டு தன்மை மாறியது. அவர்கள் ஒரு மகிமையான ஒரு அற்புதத்தை பெற்றார்கள். ஒரு காலத்தை கர்த்தர் குறித்திருந்தார். அந்த காலம் வரைக்கும் அவங்க காத்திருந்தாங்க. 75வது வயதிலே ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். 100 வயதுல தான் ஈசாக்கு பிறக்கிறார். அப்படி என்றால் ஆபிரகாமும் சாராலும் 25 ஆண்டுகள் தேவனுடைய வாக்கு தத்தத்துக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். 25 ஆண்டுகள் கழித்த பிறகு தேவன் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கை வாக்கு தத்தத்தின் குமாரனாய் கொடுக்கிறார். 25 ஆண்டுகள் என்பது எவ்வளவு காலம்? 25 ஆண்டுகள் எவ்வளவு நாட்கள்? அவ்வளவு நாட்கள் வரைக்கும் இவர்கள் விசுவாசத்தோடு காத்திருந்தார்கள். வேதம் என்ன சொல்ல தெரியுங்களா? ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தாராம், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினாராம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் கர்த்தருடைய வாக்கு தத்தத்துக்காக
கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒரு நாளிலே மகா பெரிய அற்புதத்தை செய்வார். யோசேப்பு அப்பாவுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளையாக, எல்லா பிள்ளைகளை விட யாக்கோப்பு யோசேப்பை அதிகமாய் நேசித்தார். ஆனால் யோசேப்புடைய நிலைமையோ அவனுடைய சகோதரர்களால் மிகவும் கொடுமையாக மாற்றப்பட்டது. அவனுடைய சகோதரர்கள் அவனை 20 வெள்ளி காசுக்காக விற்று போட்டாங்க. அவன் எகிப்திலே போர்த்திபார் வீட்டில் ஒரு அடிமையாய் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அடிமையாய் வேலை செய்து கொண்டிருந்த யோசேப்பு அபாண்ட பழியினாலே சிறைச்சாலைக்கு தள்ளப்படுறார். கவனிங்க, 17 வயசுல யோசேப்பு சிறைச்சாலைக்கு போனாரு. 30 வயசுல சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தார். யோசேப்பு தான் செய்யாத தவறுக்காக 13 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தார். அந்த 13 ஆண்டுகளும் யோசேப்பு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார். தேவனுடைய வேலை வந்தது. 30வது வயதிலே யோசேப்பை கர்த்தர் சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்துக்கு நேராக உயர்த்தினார். சங்கீத புத்தகத்திலே 105வது சங்கீதம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பிலே அடைப்பட்டிருந்தது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது, ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். அவனுடைய பிராணன் இரும்பிலே அடைப்பட்டு கிடந்ததாம். அவனுடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்களாம். எந்த தவறும் செய்யாத இந்த யோசேப்பு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்கிறார். ஒரு நாள் வந்தது, யோசேப்புக்காக முன் குறித்த நாள் வந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற நாள் வந்தது. அந்த நாள் வந்த பொழுது யோசேப்பை கர்த்தர் சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்துக்கு நேராய் உயர்த்தினார். சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் எகிப்தின் அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அதின் காலத்தில் அவர் தம்முடைய செயலை அற்புதமாய் செய்கிறவராய் இருக்கிறார். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் இருந்தார்கள். அநேக ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாக எகிப்தியருக்கு வேலை செய்தார்கள். அவருடைய கூக்குரல் வானபரியந்தம் எட்டினதாம். அவங்களுடைய பெருமூச்சை தேவன் பரலோகத்திலிருந்து கேட்டாராம். எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் ஒடுக்கினார்களாம். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய ஜீவனை கசப்பாக எண்ணினார்களாம். அப்படின்னா, நான் இந்த உலகத்துல வாழ்வதை விட செத்து போறது நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க வாழ்ந்தாங்களாம். அவங்களுடைய வாழ்வு கசந்தது. அவங்க கண்ணீரோடு எகிப்தில இருந்தாங்க. ஆனால் ஒரு நாளை கர்த்தர் குறித்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 40வது 41வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அந்நேரமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. ஹல்லேலூயா. 430 வருடம் முடிந்த அந்நேரமே, அந்த நாளிலே தானே தேவன் தம்முடைய மக்களை விடுவித்தார். யாத்திராகமம் 9:5 நீங்க வாசித்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்று மோசேயும் ஆரோனும் பார்வோனோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் குறித்த காலம் அவர்களுக்கு விடுதலையை வாங்கி தந்தது. அல்லேலூயா. இந்த உடுக்க அடிச்சுக்கிட்டு சில மனிதர்கள் நம்முடைய தெருவில் நடந்து போவதை நீங்க பார்த்துருப்பீங்க. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லா காலமும் நல்ல காலம்தான். யாரெல்லாம் ராவு காலம், யமகண்டம், நல்ல நாள், கெட்ட நாள் அப்படின்னு பார்க்குறீங்களோ, உங்களுக்கு எல்லா நாளும் கெட்ட நாள் தான். எப்படி? யாரெல்லாம்
ஆண்டவருக்காக எல்லா நாளும் கர்த்தருடைய நாள் என்று சொல்லி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். இந்த ஜோசியம் பார்க்கிறவன், இந்த குறி கேட்கிறவன், இந்த நாள் பார்க்கிறவன், இந்த நிமித்தம் பார்க்கிறவன், இதெல்லாம் தேவனுக்கு முன்பாக அருவருப்பு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் எல்லா நாளும் நல்ல நாள் தான். கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கிற நான் ஒரு நாள் மரிப்பேன் என்று சொன்னால் அது எனக்கு கெட்ட நாள் இல்லை, அது மகிமை நாள். அந்த நாள் பரலோகத்தில் ஆண்டவரை சந்திக்கிற நாள். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு எல்லா நாளும் என்ன நாள்? நல்ல நாள் தான். உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கணும்னு யாரும் சொல்ல தேவையில்லை. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணித்தீர்களோ, என்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்கணும் என்ற தாகத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாரோ, என்றைக்கு ஆண்டவர் பேரிலே உங்களுக்கு அன்பு இருக்கிறதோ, அந்த நாளே உங்களுக்கு நல்ல நாள். பதறாத காரியம் சிதறாது. அவசரப்படக்கூடாது. சிலது அவசர குடக்கையா இருக்கும். கவனிங்க, எதுக்காக அவசரப்படுறீங்க? கர்த்தர் சமூகத்துல காத்திருங்க. கர்த்தர் ஏற்ற வேலை அற்புதத்தை செய்வார். ஆமென். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கர்த்தர் கொடுத்த துணை 3 பேருமே ரொம்ப அழகானவங்க தான் இல்ல? சாரால போல பேர் அழகி இல்லை, ரெபேக்கால போல பேர் அழகி இல்லை, ராகேலை போல பேர் அழகி இல்லைன்ற அளவுக்கு கர்த்தர் கிருபையா முற்பிதாக்களுக்கு வாழ்க்கை துணையை கொடுத்தார். சிலதெல்லாம் அவசரப்படுது. ரொம்ப அவசரப்பட்டு ஏதோ ஒரு குரங்க பிடிச்சிக்கினே அது காலத்துக்கு புரண்டின்னு தான் இருக்கும். 2 கொரிந்தியர் 6:2 நீங்க வாசித்தீங்கன்னா, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணை நாள். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுக்கிரக காலத்தை இப்போதே தந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பின் நாளை இப்பொழுதே கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவன் அதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறார். 2வது குறிப்பிலே உங்களுக்கு கர்த்தர் செய்யும் காரியம் நேர்த்தியா இருக்கும் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்வார் அல்ல, நேர்த்தியானதை செய்வார், சிறந்ததை செய்வார். ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஓட்டையை கர்த்தர் தர மாட்டார். ஓடைச்சல் இதெல்லாம் கர்த்தர் தர மாட்டார். நேர்த்தியானது தருவார். ஆமென். நீங்க நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். நீங்க ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் எவ்வளவு அதிகமா நீங்க நேசிக்கிறீங்களோ, ஆண்டவருக்கு எவ்வளவு முக்கியம் கொடுக்குறீங்களோ, அவ்வளவா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்க பைபிள் ஒழுங்கா வாசித்து பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதல்ல ஆண்டவரை தேடுகிற பிள்ளையாக, தேவனை ஆராதிக்கிற பிள்ளையாக, தேவ சமூகத்தில் நோக்கி ஜெபிக்கிற பிள்ளையாக முதல் நேரத்தை கர்த்தருக்கு நீ கொடுக்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை தேடுகிற உணர்வு இல்லைங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் வானத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார், எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். யாரெல்லாம் தேவனை தேடுகிற உணர்வை பெற்றவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நேர்த்தியானதை செய்கிறார். 57வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, எனக்காக யாவை செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவே. ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர் நேர்த்தியானதை செய்கிறவரா இருக்கிறார். 16வது சங்கீதம் 6வது வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார், நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியானதை கத்தத்தர. ஆமென். உயர்வானதை கத்தத்தர. நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துகிறார். தாம்பரத்திலே கர்த்தருக்காக ஊழியம் செய்து கிறிஸ்துக்குள்ள மரித்து போன பாஸ்கரன் தாசன்
என்கிற ஐயாவை குறித்து நான் சொல்லுகிறேன். ஒரு பயங்கரமான ஒரு இந்து குடும்பத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த தேவதாசன் கர்த்தருடைய ஊழியத்துக்காக வந்த பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய குடும்பம் வெளியே தள்ளிவிட்டது. ஒரு இளம் வாலிபனாக, குடும்பத்தால் தள்ளப்பட்ட ஒரு வாலிபனாக அவர் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்தார். அவருடைய பசிக்காக ரயில் ரோட்ல இருக்கிற அந்த குழாவை ஓபன் பண்ணி தண்ணி குடிப்பாராம். ஒரு டவுலை நல்லா நனைச்சி தன்னுடைய வயிற்றை இறுக கட்டி கொண்டு பரிசுத்த வேதாமத்தை தலை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த ட்ரெயின் ரோட்ல படுத்து கிடப்பாராம். எத்தனையோ நாட்கள் அப்படி அவருக்கு அந்த நாட்கள் ஓடினது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக வந்த பொழுது ஒரு மிகுந்த ஏழ்மையான ஒரு நபராக, குடும்பத்தால் தள்ளப்பட்ட ஒரு நபராக, ஒரு பிச்சைக்காரனை போல இருந்த ஒரு நபராக இருந்த அந்த தேவ மனிதனை கர்த்தர் கரத்தில் எடுத்து பயன்படுத்தினார். இந்தியாவிலே பல இடங்களிலே பாஸ்டர் பாஸ்கரன் தாசன் என்கிறதான அந்த தேவ மனிதனை கர்த்தர் பயன்படுத்தினார். அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை அறிவிக்கிற ஒரு வல்லமையான கருவியாய் கர்த்தர் மாற்றினார். ஊழியத்துக்கு வந்த பொழுது ஒரு சாதாரண மனிதன், ஆனால் தன்னுடைய ஓட்டத்தை அவர் முடிக்கும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனாக, அநேகர் சாட்சி சொல்லுகிற அளவுக்கு ஒரு உயர்த்தப்பட்ட ஒரு தேவ மனுஷனாய் அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார். இதை எதற்காக சொல்லுகிறேன்? எந்த ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு உண்மையாய் ஒப்பு கொடுக்கிறானோ, கர்த்தர் அவனை தன்னுடைய கரத்தில் எடுக்கிறார், அவனை உயர்த்துகிறார், அவனை பயன்படுத்துகிறார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். ஆமென். தேவனுடைய காலத்துக்காக முதலாவது நாம் காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு செய்கிற காரியம் நேர்த்தியாய் இருக்கும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நாம் ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நேரத்தில் நீர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறீர் என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு அடியேன் கொடுக்க உதவி செய்கிறேன். நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய காலத்துக்காக, உம்முடைய நேரத்துக்காக நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. அதன் மூலமாக உம்முடைய அற்புதத்தை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்கப்பா. நீர் எங்களுக்கு செய்ய போகிற காரியம் நேர்த்தியாய் இருக்கும் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம், விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக. உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவீராக. நீண்ட நாட்கள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுது ஜீவவிருட்சம் போல் இருக்கும் என்று வாசிக்கிறோமே. உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருவராகிலும் வெட்கப்பட்டு போகாதபடி அற்புதம் செய்வீராக. இந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக. கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்துவதாக. இந்த பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் மீது நாங்கள் விசுவாசம் வைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்வீராக. நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கி நடத்துவதாக. பிரைஸ் தி லார்ட்.